தள்ளு 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 கை பிடிச்சாலும் கூட்டம் போறது பிள்ளை பத்தாலும் கூட்டம் போறது ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாயிரா தள்ளி விட்டுட்டு நக்கலா பண்ற சொரிமுத்துனா அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன் சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா முதல்ல சொரிமுத்துங்கிறது அப்புறம் ரிய துக்குறது அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையும் தூக்கிட்டு சூனா வரைக்கும் வர்றது பேர்த்து விடுவேன் இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுடா சரியா மணியாடி சாமின்னு கூப்பிடுறேன் ஆக வேண்டியத பாரியா சரிடா அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு கிளவிக்கா ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா ஆமா அந்த கிளவி யாரு எங்க ஆத்தா பொண்ணு தாயி உங்க ஆத்தா பொண்ணு தாயா கொஞ்சம் இரு வாடா வாடா நம்ம கிளவியப்பா டேய் ரெடி ஆயிக்க சரிண்ணே ஆமா உன் பேர் என்ன அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல்ல தாயே உன் ஊர் அது பாரப்பட்டு உன் வயசு என்ன வயசு 21 21 வயசா ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம் எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண நீ காத்துட்டு போயிட்டான்டா சரி முதல்ல நடக்கல அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டான்டா நான் வெளிய போவேன் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவையா டேய் இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா செத்தாலும் கவலை இல்லடா என் ஆசை நிறைவேறணும்டா ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கேளு சூட்ட கேளு அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சத்தம் பண்ண தர முடியும் உனக்கு சொன்னத செய்டா இதே டேய் இத பத்தி ஏன்டா பேசாத உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு நாங்கலாம் சுருட்டி வச்சிருக்கோம் வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ முடியாது போக மாட்டியா டேய் இது சரிப்பட்டு வராது என்ன சாட்டேறா சாட்டை கொண்டு வரல சாட்டை கொண்டு வரலையா டேய் வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் தான் நீ போடா போய் வாழை மட்டும் எடுத்து போடா டேய் நீ போக மாட்டியா ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க போடி ஆத்தா நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பார்த்து வைக்க வாடா சீக்கிரமா எது வாடா சீக்கிரம் வாடா ஏண்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது ஓட்டனா திட்டம் போட்டே வேலை பாக்குற நீ ஏய் இந்த பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப பயங்கரமானவன் கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன் எடக்கு பண்ணாம அந்த கிளைய விட்டு ஓடிரு என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா என்ன உன் சாதனை ஓடுற ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவளா அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா ஓடுற ரயில நான் போய் விழுவா இது சரிப்பட்டு வராது இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு காத்தாயி ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புறம் முடிக்கிச்சு தெரியலையே என்னன்னு பாரு என்னடா கிளவி செத்து போச்சா ஆமாண்ணே என்னடா சொல்ற தானா பொறுவசர தடியல அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துடா அனுப்பிடுவாங்க எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க செருப்பு குஞ்சிரும் நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுவேன் யாய் காத்தாயி போயிரு அதான் போயிடுச்சு டேய் சும்மாடா தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறா பேசாமறா ஏய் இப்போ நீ போகல வா 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 அப்படி ஏய் என்ன நிக்கிற வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற போ என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா கிளவி செத்து போச்சா எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல நான் சொல்லி முத்தையா ஐயோ மொத்தத்துல கிளவிய கொன்னுட்டாங்களையா அட கிளவி விடியா அது இன்னைக்கு நாளை போற கேட்டதா அங்க பாரியா தான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு இந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா அப்பாடா நம்பிட்டாங்க ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற எர்றாண்ட வழக்க மாற தப்பிட்டோம்டா சொல்லிவிட்டு ஐயனாரே ஒரு குலக்கேசில இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது அப்பதான் என்ன மாதிரி டுபாகூர் சாமியார்லாம் பொழப்பு நடத்த முடியும் தம்பி சரிடி நான் என் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்துக்கிறேன் நாளைக்கு காலேஜுக்கு வருவல்ல ஏய் நாளைக்கு காலேஜ் என்னம்மா நாளையில இருந்து காலேஜ் ஆரம்பம் போல இருக்கு ஆமாம்பா சரிடி வரேன் பாருப்பா சரிம்மா மது கன்னத்துல வீக்கெல்லாம் சரியாயிருச்சு போல இருக்கு அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லட்டுமா வேணாம்பா
சரி, எப்போ வர சொல்லு. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்குன்னா நான் படிக்கணும். படி, அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போட்டோம். எனக்கு கல்யாணமே வேணாம். இந்த கல்யாணம் வேணாமா இல்ல கல்யாணமே வேணாமா? எனக்கு கல்யாணமே வேணாம். உன்னை கேட்டு நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள வர சொன்னேன். கிறுக்கச்சி மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன். நான் என்ன படையனா? ஓஹோ, உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? மது, மது, என்னாச்சு? மது, உடைக்காத. எனக்கு கோவம் வரும். என்னாச்சு உனக்கு? ஏய், எப்படியா? ஏய், மது, ஏய், உடைக்காத. மது, ஏய், ஏய், என்ன பண்றீ? அவளை போய் பண்றீ. என்ன பண்றீங்க? ஏய், மது, மது, சொல்றேன் கேளு. ஏய், மது. ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம தோப்பு தீ பிடிச்சு எரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தாயா தங்கச்சி அடிபட்டு கண்ணை வீங்கி வந்துச்சு. இப்ப நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் அந்த முனியோட வேலை மாதிரி தாயா தெரியுது. யாராவது முனி அதத்தன் பேசினா நான் நல்லவனா இருக்க மாட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்கய்யா. முனின்னு சொன்னோன்னு எப்படி கோவம் வருது பாருங்க. ஐயோ, இது முனிதாயா, முனிதாயா, பாண்டி முனியா, பாண்டி முனி. சிரிக்கிறது பாத்தீங்களா ஐயா? சிரிக்கிறத பாத்தீங்களா? இது முனியேதான். சாமத்துல வயசு புள்ள தனியா வந்துச்சு இல்லையா? அப்பதான் அந்த முனி அடிச்சிருக்கு. இதை சும்மா விடக்கூடாதுமா. இதுக்காக வேண்டியது டக்குன்னு பார்க்கணும் இல்லையா? உடனே அதை சரி பண்றதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணி தொலை. ஆகட்டுங்க ஐயா, ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏற்பாடு பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், சொன்னா கேளுங்க. எலெக்ஷன் ரீநாமினேஷன் உண்டு. அதுக்கான தேதியை இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. நீங்கள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. போங்க. ஆளை காட்டுறியாடா? காட்டு. ஏண்டி, உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ என்ன கிறுக்கச்சியா? அங்க உனக்கு பேயோட்ட ஏற்பாடு நடந்துட்டு இருக்குடி. ஏய், உண்மையா சொல்லு, அந்த முனியை நீ லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? அவனையும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிற? அவன் உன்னை செருப்பால் அடிச்சு வண்டி. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பெரும்பாலியே சாட்டியாலே அடி வாங்கணும்? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே இல்ல விஷயத்தையும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். நில்லுடே. பெரும்படியும் சாட்டாடியும் இதை வேணா தாங்கிக்குவேன். ஆனா எவ்வளவு அவசரப்பட்டு உண்மையை சொன்னீங்க, அங்க நீ நெரிச்சுக்குவேன். இது ஏற்கனவே பண்ண சத்தியம் தாண்டி. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுதுடி. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே பேயும் இல்ல, முனியும் இல்ல. அதாவது சொல்ல முடியாத சில விஷயங்களை மனசுல வச்சுட்டு உன்னைய மாதிரிதான் சுத்திட்டு திரியுதுங்க. உனக்கு வந்தாச்சு. பொண்ணு கூட்டுவாங்க, பொண்ணு கூட்டுவாங்க. என்னடி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க? நீ காலேஜ் எலெக்ஷன்ல சேர்மன் போஸ்டுக்கு நிக்கணும். நான் எலெக்ஷன்லையா? அதுவும் எங்க சார்பில் நிக்கணும். நான் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கணும்? இந்த வம்பெல்லாம் எனக்கு வேணாம். வம்பெல்லாம் வேணான்னு நினைக்கிற ஆளா நீ? அப்படி நினைச்சிருந்தீன்னா ராமையா தோப்பை எரிச்சிருப்பியா? ராமையா கோஷ்டியோட என்னை வெட்ட வந்த தகவலை எனக்கு சொல்லி என்னை காப்பாத்தி இருப்பியா? நீ எதுக்காக இப்படியெல்லாம் செய்யறேங்கிற காரணம் எனக்கு தெரியும். உன் அண்ணன் தானே? அண்ணனா? உன் அண்ணன் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பழி வாங்க ஆரம்பிச்சிருக்க. அண்ணன் விஷயமா? ஆமா, உனக்கு தெரியாதா? உங்க அண்ணன் எப்படி செத்தான்னு தெரியாதா? உங்க அப்பா சொன்ன மாதிரி உங்க அண்ணன் லவ் பண்ணி அதனால சாகல. உண்மை என்னன்னா உங்க அண்ணன் யாரையுமே காதலிக்கல. சங்கர், டேய் ஒரு நிமிஷம். என்னடா? டேய்,
எனக்கு ஒரு உதவி பண்ணி என்னை காப்பாற்றணும்டா. என்ன? நானும் பூங்கோதையும் ஊரை விட்டு ஓடி போயிட்டு இருந்தப்ப ராமையா கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. ராமையா என்னை திட்டி அமிச்சிட்டாரு. பூங்கோதை அந்த சாதிக்காரின்றதுனால அவளை தோப்பு கொட்டையில் வச்சு பூட்டிட்டாரா. டேய், நாளைக்கு காலையில் பஞ்சாயத்தில் அவளை நிப்பாட்டி அசிங்கப்படுத்திடுவாங்கடா. அப்புறம் அவள் செத்து போயிடுவாடா. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துறா. டே, நான் என்னடா செய்ய முடியும்? டேய், உனக்கு தான் தெரியுமாடா எனக்கு கத்தி அருவானா பயன்னு. டேய் ப்ளீஸ் டாடே, பூங்கோதை அங்கேருந்து எப்படியா காப்பாற்றி கொடுத்துட்றா. முடிக்கோயில் வரைக்கும் எங்களை கொண்டு போய் விட்டுறா. அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடுறா. ப்ளீஸ் டாடே. டேய், நான் எப்படிடா? டேய், எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தாண்டா. எதா இருந்தாலும் தைரியமாக பேசுறதும் நீ தாண்டா. வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா. ப்ளீஸ்டா, இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோம்டா. டேய், யோசிக்காதடா. டே சரி இரு, சட்டையை மாட்டி வந்துடுறேன். பூங்கோதை, டேய் சீக்கிரம்